யுக்தியெல்லாம் வெளியில சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க யதார்த்தத்தை நான் சொல்லிடவா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகப்படியாக டிவிகே பக்கம் இருக்கிறதா இருந்திருந்தது முழுமையா அப்படின்னு சொன்னீங்கன்னா 50 விழுக்காட்டுக்கு மேல டிவிகே பெற்று சதவீதத்தை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கணும், பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்க திமுகவும் அதிமுகவும் வாங்கியிருக்கிற வாக்கு வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வெறும் 35 வாங்கியிருக்காங்க, அவங்க 45க்கு மேல, அதாவது நான் கூட்டணி கட்சி இல்லாம சொல்றேன், 45க்கு மேல வாங்கியிருக்காங்க. யதார்த்த களம் என்ன அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள்ல டிவிகேவால நிலை பெறவே முடியல. இப்ப நான் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்துல நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு இடத்த கூட வெல்ல முடியல. அப்ப என்ன ஆட்டும் பட்சத்துல நிறைய மாவட்டங்கள் இப்படி இருக்கு. இதுல இளைஞர்கள் அங்க இல்லாம இருந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை. அங்க இருக்கக்கூடிய களம், யதார்த்தம், அரசியல் புரிதல், இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு சென்னையில் இருக்கவங்க பல பேர் பல தொகுதிகளில் அவங்க வரணும் அப்படின்னு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அதே இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு இருக்கு, பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுறாங்களா இல்லையா? இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்கின்ற தேர்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது யதார்த்தமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் அப்படியே அடுத்து வருமானா? இல்லை. அதற்கு மாறாக ஒரு களத்தை தான் இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்குன்றத உங்களை மாதிரி நாங்களும் அதை அறிஞ்சிருக்கோம். வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு உண்மையிலேயே எல்லாரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்களே, அதிமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தும். ஏற்கனவே இது இளைஞர் தலைமுறைகளுக்கும் கல்வி படித்தவங்களுக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய பயன்பெறக்கூடியவர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் செய்திருக்கிறது, வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான புதுமையான திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்த இன்னைக்கு பொதுச் செயலாளர்கள் பேசினது பெண்களுக்கான பெரும் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான ஒரு வேலையும் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கவும் இருக்கிறார். அப்ப இது போன்ற விஷயங்களை கடத்துவதுதான் எங்களை போன்ற பிள்ளைகளோட வேலை. அதை இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அரசியல் இப்போ கட்சிக்காரர்களுக்கு மட்டும் அரசியல் பயிற்சி பற்ற இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அரசியலை பற்றி புரிதல் வேண்டும் நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமான அரசியல் பயிற்சி பற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அப்ப புரிந்து கொண்டு நீங்க வாக்கு செலுத்துங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஒரு கட்சியில ஏற்படக்கூடிய ஒரு சில முரண்களா இருக்கட்டும் அல்லது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சிக்கல்களா இருக்கட்டும், நான் புதிதாக வந்த ஆளு, இன்னும் சொல்ல போனா பல காலங்களாக அது தொடர்ந்து வந்து கொண்டிருந்திருக்கலாம். அதுக்கான என்ன காரணின்னு ஆராயிற இடத்துல நான் இல்லை. ஆனா கட்சியுடைய உழைப்பும் அதனுடைய வேலையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வை நோக்கி என்னெல்லாம் பயணம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு எல்லாரும் பேசியிருக்காங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா மகளிர் அணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்கணும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் சந்திக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசுவதிலிருந்து தொடங்கி களத்துல அதிமுகவினுடைய மகளிர் அணி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா நிற்கும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துற விதமா அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் இது சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் கூடுதலான பாய்ச்சலோடு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடயத்தையும் பொதுச் செயலாளர்கள் அப்பா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியான ஒரு பெரிய கட்டமைப்பு, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளில் புதுப்பிக்கின்ற விதமாகவும் அதுக்கு புத்துயிர் பாய்ச்சுகின்ற விதமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குது. அது விரைவில் அப்பாவே சொல்லுவாங்க. அதுக்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சில பேருக்கான பொறுப்புகளும் வழங்கப்படும். அதை பொறுப்பெடுத்து அவங்க முறைப்படி செய்வாங்க அப்படின்றதையும் இல்லை. அதை நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு கட்சி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கேள்விப்படாத உண்மை இல்லை, பல நிலைகளில் சிதறுண்டு, இல்லை பிரிந்து 2 துண்டாகி 3 துண்டாகி ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி வந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. ஒரு கட்சி அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியே 5 பேர் ஒன்றா இருக்கிறதில்ல, 5 விரலில் ஒன்றும் எல்லாம் சமமாகவும் இருந்துறதில்ல. ஸோ நிறைய கருத்து வேறுபாடுகள் முரண்கள் வரும்போது ஒரு சில விடயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை மட்டுமே உற்று நோக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போக முடியாது. நாங்கள் உத்வேகத்தோடும் இன்னும் அடுத்த கட்ட பாய்ச்சலோடும் தயாராக இருக்கக்கூடியவர்களாக ஒன்று கூடி இன்னைக்கு கலந்து ஆலோசிச்சிருக்குமே தவிர இந்த பாசிட்டிவ் வைப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் யுக்தியெல்லாம் வெளியில் சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யதார்த்தத்தை நான் சொல்லிடவா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகப்படியாக டிவிகே பக்கம் இருக்கிறதா இருந்திருந்தது முழுமையா அப்படின்னு சொன்னீங்கன்னா 50 விழுக்காட்டுக்கு மேல டிவிகே பெற்று சதவீதத்தை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கணும், பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்க திமுகவும் அதிமுகவும் வாங்கியிருக்கிற வாக்கு வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வெறும் 35 வாங்கியிருக்காங்க, அவங்க 45க்கு மேல, அதாவது நான் கூட்டணி கட்சி இல்லாம சொல்றேன், 45க்கு மேல வாங்கியிருக்காங்க. யதார்த்த களம் என்ன அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள்ல டிவிகேவால நிலை பெறவே முடியல. இப்ப நான் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்துல நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு இடத்த கூட வெல்ல முடியல. அப்ப என்ன ஆட்டும் பட்சத்துல நிறைய மாவட்டங்கள் இப்படி இருக்கு. இதுல இளைஞர்கள் அங்க இல்லாம இருந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை. அங்க இருக்கக்கூடிய களம், யதார்த்தம், அரசியல் புரிதல், இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு சென்னையில் இருக்கவங்க பல பேர் பல தொகுதிகளில் அவங்க வரணும் அப்படின்னு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அதே இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு இருக்கு, பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுறாங்களா இல்லையா? இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்கின்ற தேர்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது யதார்த்தமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் அப்படியே அடுத்து வருமானா? இல்லை. அதற்கு மாறாக ஒரு களத்தை தான் இந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்குன்றத உங்களை மாதிரி நாங்களும் அதை அறிஞ்சிருக்கோம்.
வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு உண்மையிலேயே எல்லாரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்களே, அதிமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தும். ஏற்கனவே இது இளைஞர் தலைமுறைகளுக்கும் கல்வி படித்தவங்களுக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய பயன்பெறக்கூடியவர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் செய்திருக்கிறது, வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான புதுமையான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த இன்னைக்கு பொதுச் செயலாளர்கள் பேசினது பெண்களுக்கான பெரும் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான ஒரு வேலையும் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கவும் இருக்கிறார். அப்போ இது போன்ற விஷயங்களை கடத்துவதுதான் எங்களை போன்ற பிள்ளைகளோட வேலை. அதை இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அரசியல் இப்போ கட்சிக்காரர்களுக்கு மட்டும் அரசியல் பயிற்சி பற்ற இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அரசியலை பற்றி புரிதல் வேண்டும் நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமான அரசியல் பயிற்சி பற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அப்போ புரிந்து கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்.